அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது டீ டைம் ஸ்நாக்குக்கு சூப்பரா சூட் ஆகும். கிட்ஸ் எல்டர் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ டைம் மிஸ் பண்ணாம ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதோட ஒரு 3 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டை இஞ்சி, 2 லவங்கம், இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா போதும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு யானத்தில் மாற்றிடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் கிட்ட மரவள்ளி கிழங்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட முழுசாக மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா நல்லா கிரேட்டரில் கிரேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மாவு சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிழங்கே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பேட்ச் பை பேட்சாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. நம்ம வீட்டிலேயே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஹெல்த்தி ஸ்நாக் தான் இது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆர்கே ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.